நேற்று சென்னையில் ஒரு திருமண விழாவில் பேசும்போது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் சொல்றாரு, நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி பற்றி பலர் அந்த விழாவில் பேசுறாங்க. திமுக என்றைக்கும் மக்களுக்காக பாடுபடுற இயக்கம், வெற்றி பெறுவதை வெறியோடு கொண்டாடுறதும் இல்லை, அதே மாதிரி தோல்வியை கண்டு மூலையில் முடங்கி போய்விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதை நீங்க தொண்டர்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு மட்டும் பாக்குறீங்களா, இல்ல இதை தாண்டி அதுல வேற ஏதேனும் செய்தி இருக்கா? தொண்டர்களுடைய தொய்வா இருக்கிறாங்க, ரொம்ப நொடிச்சு போயிருக்காங்க, நொந்து போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் மருந்து தடவணுங்கிறதுக்காக செய்திருக்கலாம். பட் ஆனால் இவங்க தமிழினத்துக்காக பாடுபட்டோம், மக்களுக்காக பாடுபட்ட இயக்கம் அப்படிங்கிற சொல்றதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஈழத்தில் நடந்த படுகொலையப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, அனைத்து இதுவும் இன்னைக்கு அரசியல் வரலாறாக இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திமுக இன்றைக்கும் மக்களுக்காக பாடுபடும் இயக்கம் அப்படிங்கிறத ஏற்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது தொடர்பாக போனா திரும்ப சரி, அதை பற்றியும் பேசலாம். ஆனா இப்போ தேர்தல் தோல்விக்கு அதை சரி செய்வதற்கு, இயக்கத்தை புத்துணர்ச்சியோட மீண்டும் செயல்பட வைப்பதற்கு பல முயற்சிகளை நீங்க அமைப்புக்குள்ள எடுத்துட்டு இருக்கிறீங்க. அது எல்லாம் உண்மையிலேயே பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் தானா, இல்ல அதுவும் ஒரு சோதனை முயற்சியாகத்தான் பார்க்கணுமா? இல்ல, நிச்சயமா நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைமட்ட தொண்டன் என்பதிலே பெருமையோடு கர்வம் கொள்ளுகிறேன். மரியாதைக்குரிய நண்பர் காசி ஆனந்த பாரதி திமுகவினுடைய தொண்டர் அல்ல. நாங்கள் துவழ்ந்து விட்டோமா, உடைந்து விட்டோமா என்று முன்பை விட 200 மடங்கு வேகத்தில் இப்போது எழுதுகிறோம், பேசுகிறோம், பணியாற்றுகிறோம், மக்களை சந்திக்கிறோம். இது அவருக்கான பதில். எங்கள் இயக்கத்தினுடைய நீங்க சொன்ன மாதிரி இது தோன்றிருக்கிறவர்களுக்கு உற்சாகம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நீங்க தேர்தல் தோல்விகள் வருகிறது. இன்றைக்கு தமிழகம் முழுக்க தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? தொண்டர்கள் கூடுகிறார்கள். நாங்கள் போகிற இடங்களில் தொண்டர்கள் சாறை சாறையாக கூட்டங்களிலே கலந்து கொள்ளுகிறார்கள். அது ஒரு கூட்டம் தான். ஆனால் அதனுடைய அடியினுடைய நிகழ்வு, எங்கள் தொண்டர்கள் இன்னமும் ஒரு துளி அளவு கூட சோர்ந்து விடவில்லை. அரசியலில் தோல்வி வெற்றி என்பது ஜனநாயக மாண்பினுடைய அடிப்படையில் இருப்பது. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய காலகட்டங்களில் தொண்டர்கள் சோர்வடைந்து விடவில்லை, மாவட்ட செயலாளர்கள் சோர்வடைஞ்சிட்டாங்களா? இல்ல, அதாவது இங்க மாவட்ட செயலாளர்களை பல ஊடகங்கள் குற்றம் சாட்டுகிறது, அல்லது பல பேர் குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்க அந்த பல பேர்ல நீங்க தேர்தலில் தோல்வியை தழுவிய வேட்பாளர்கள் அவர்களிடமிருந்து அறிக்கை கேட்டதாகவும், அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று தலைமையிடம் புகார் தெரிவித்ததாகவும் வரக்கூடிய செய்திகள்ல உண்மை இல்லை. வரக்கூடிய செய்தி அப்படின்னு நீங்களே ஊகம் அப்படிங்கிற அந்த கொட்டேஷன்ல கொண்டு வரீங்க. நான் அது உட்கட்சி விவகாரம், அதை குறித்து நான் பொதுவெளியில பேசுவதற்கு உடன்பாடு இல்லை எனக்கு. ஒரே ஒரு செய்தி தான் இங்க இருக்கிற எல்லாமே என்ன அப்படின்னா, இது ஒரு மாபெரும் இயக்கம். இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீங்க ஒரு அரசியல் கட்சி கிடையாது. காசி ஆனந்த பாரதி அவர்கள் சொன்னது மாதிரி ஈழம் ஈழம் அப்படின்லாம் பேசினார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் முன்கூட்டியே சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு தூக்குல கழுவல ஏற்றுவேன்னு சொல்றதுக்கான அடிப்படைகள்ல எல்லாம் தாண்டி பேசுனீங்கன்னா அது வேண்டாம், விட்டுருவோம். இந்த திமுக என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். நீங்க 1962 அண்ணா தோத்து போறார். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த முதலமைச்சர், மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த பேரறிஞர், 7 பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய தலைவர் தோற்று போகிறார். இது ஜனநாயக மாண்பு. மிகப்பெரிய தலைவராக வின்ஸ்டன் சர்ச்சில் மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சிகளில் இருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்தவர். ஆனால் அவரே தோற்று போகிறார். இது ஜனநாயக மாண்பு. ஒரு இயக்கம் தேர்தலில் தோற்றுவிட்டாலே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு சரியில்லை அப்படிங்கிறதோ இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். மாற்றங்களும் சுய பரிசோதனைகளும் என்றைக்கும் தேவை. நீங்க 96ல அதிமுகவும் தான் தோத்து போச்சு, மிக கடுமையான தோல்வியை சந்திச்சது. அதுக்கப்புறம் நீங்க எழுந்து வரலையா? அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு இல்ல, அதோட துவண்டு விட்டாங்கன்னு. தேர்தல் தோல்விக்கு பிறகு சில பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் செய்ததுதான் சரி என்று பிரசன்னா போல விவாதத்தை தொடர்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக தோல்வியை திரும்பவும் தழுவுவார்கள்ங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. எங்களுக்கு எதிர்கட்சி சென்ற வாரம் ஒரு பத்திரிகையில சென்ற வாரம் ஒரு பத்திரிகையில நான் படித்தேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த இயக்கம் தொடங்கிய போது எப்படி 2 சீட்டிலிருந்து 200 சீட்டிற்கு வந்தார்களோ, அதே அவருடைய காலகட்டத்திலேயே அந்த 200 சீட்டிலிருந்து இறக்க வருகின்ற தோல்வியையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில
கலைஞர் கருணாநிதி அவர்கள் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான்னு சென்ற வாரம் ஒரு பத்திரிகையில் எழுதுறாங்க, வார பத்திரிகையில் எழுதுறாங்க. என்ன காரணம்? நீங்கள் தமிழினத்துக்கு செய்த துரோகம் தான் காரணம். அதை நீங்க பரிசீலனை செய்ய வேண்டும். உங்க மாவட்ட செயலாளர்களை மட்டும் பரிசீலனை செய்யாதீர்கள். நீங்கள் தமிழினத்திற்கு என்னென்ன துரோகங்களை செய்திருக்கிறீர்கள், முல்லை பெரியார் அணையில் என்ன செய்திருக்கிறீர்கள், ஈழப் பிரச்சனையில் என்ன செய்திருக்கிறீர்கள், உங்களுடைய கூட்டணி ஆட்சி இருந்த போது இந்த தமிழக மீனவர்கள் 600 சொச்சம் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, அது குறித்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இது போன்ற சுய பரிசோதனை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏதோ தமிழினத்திற்கு நாங்கள் செய்து விட்டோம் என்பது போலவும் பிரசன்னா அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என்ன தவறுகள் செய்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சுட்டி காட்டுற மாதிரி பார்த்தா அரசியல் அஜெண்டா முக்கியமான பிரச்சனைகள்ல எல்லாத்துலயும் உங்களிடம் இருந்த முன்முயற்சியையும் எல்லாத்தையும் அதிமுக இப்ப கையில எடுத்துட்டு போயிடுச்சு, உங்களிடமிருந்து கடத்தி கொண்டு போய்விட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமா, நிச்சயமா. நான் அதை வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய நண்பர் காசி ஆனந்த பாரதி சொன்னதா 100% 200% ஏற்கிறேன். முல்லை பெரியாறுல கேரள போலீஸ்க்கு சம்பளம் கொடுத்தது யாருன்னு தெரியும், படகு உரிமையை விட்டு கொடுத்தது யாருன்னு தெரியும், மீன்பிடி உரிமையை விட்டு கொடுத்தது யாருன்னு தெரியும், குமுளில இருந்து டேமுக்கு போற ரோட்டை நான் முடிச்சேன். நீங்க பேசினப்ப நான் குறுக்க பேசுறேன், நான் முடிச்சேன். அந்த ரோட்டை விட்டு கொடுத்தது யாருன்னு தெரியும். கச்சத்தீவையும் நான் வரலாறு படிக்கணும்னு நண்பருக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறேன். அன்றைக்கு இந்திரா காந்திக்கு இலங்கை அரசுக்குமே இதனுடைய அடிப்படையில் தமிழக உரிமையில ஜெயலலிதாவை போல ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சவங்க இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. தேர்தல் நேரங்களில் போது மட்டும் ஈழத்தாய் வடம் போடுவதை போல நாங்கள் அல்ல. எங்களுடைய இயக்கத்தினுடைய உட்கட்சி விவகாரங்களில் நீங்கள் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. இது உட்கட்சி விவகாரம். நீங்க மாசம் இல்ல ஒரே ஒரு செய்தி தெளிவா சொல்லிடுறேன். பதில் சொல்லட்டா? அவர் பதில் சொல்ல இல்ல, நான் முடிச்சேன். நான் என்ன முடிக்கல. அவர் ரொம்ப நேரம் பேசிட்டார். 1938 பேரறிஞர் அண்ணா ஒரு மாநாட்டுல சொல்றாங்க, பதவி என்பது தோளில் கிடக்கிற துண்டு, கொள்கை என்பது எங்களுடைய வேட்டி போல. நாங்கள் இன்றைக்கும் வேட்டியை இருக்க பிடித்திருக்கிறோம். எங்களுக்கான கொள்கையில் நாங்கள் சிரத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை திமுகவினுடைய தலைமை தெளிவாக செய்கிறது. இன்னைக்கு அரசியல் தான் அவர்கள் இந்த பேச்சை மட்டும் விட்டுக் கொடுக்கவில்லைங்கிறது நல்லா தெரியுது. வார்த்தை ஜாலங்களில் மட்டுமே அரசியலை நடத்தி கொண்டிருந்த கருணாநிதிக்கு மத்தியிலே இன்றைக்கு மக்களுக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஏழை மக்களுக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மாவினுடைய திட்டங்களை பாராட்டுகின்ற விதத்திலே தான் 37 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரு சில துரோகங்கள் 2 தொகுதியை நாங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் பிரசன்னா அவர்கள் சொல்வது போல நாங்கள் இன்றைக்கு அடிமட்ட மக்களுக்காக விலையில்லா அரிசியில் இருந்து மடிக்கணினியில் இருந்த லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட, ஏன்னா நாங்கள் இந்த தேர்தலில் 37 தொகுதி வெற்றி பெற்றோம் என்றால் புதிதாக 55 லட்சம் வாக்காளர்கள் அவர்கள் அத்தனை பேரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இன்றைக்கு மோடி அலை தமிழகத்திலே வீசவில்லை, இங்கே இரட்டை இலையினுடைய அலைதான் வீசி இருக்கிறது என்று நாங்கள் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது யாருடைய அரசியல் என்பது அவருக்கே தெரியும். படகை விட்டு கொடுத்தார்கள். 1974 பேரை மாத்தி பேசாதீங்க. காசிநாத பாரதி இல்ல 1974 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோதுதான் அந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. நான் என்ன சொல்கிறேன், நீங்க அன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம். அதற்கு பிறகு நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய கூட்டணி ஆட்சியில எத்தனை முறை இருந்திருக்கிறீர்கள்? சென்ற முறை கொண்டு இருந்திருக்கிறீர்கள். என்ன செய்திருக்கிறீர்கள்? இதை குறித்து என்ன செய்திருக்கிறீர்கள் சொல்லுங்க. கச்சத்தீவு தாரை வார்த்ததுல உங்களுடைய பங்களிப்பு தான் அதிகம். நீங்க தான் செஞ்சீங்க. திராவிட முன்னேற்ற இதை விட இன்னும் ஈழ பிரச்சனையில குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை 3 பேரும் தமிழக காவல்துறையால் 1974 கைது செய்யப்பட்டு யாரால் அவங்களை இலங்கை கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கலைஞர் கருணாநிதியுடைய அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டாங்க. 1974 குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை 3 பேரும் எங்க ஊர்ல தான் கைது செஞ்சாங்க. வேதாரண்யத்தில் ஆதாரத்தை பேசாதீர்கள், எங்களுக்கு வரலாற்றை படித்து பாருங்கள். 1974 குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை கைது செய்யப்பட்டது நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் யாருடைய அரசால் இலங்கை அரசாங்கத்தில் கையகப்படுத்தப்பட்டார்கள்? கலைஞர் கருணாநிதி. 3 பேர் தூக்கு தண்டனையில நளினி 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. நளினியை தவிர, நளினி பெண்ணுங்கிறதுனால அவங்க மேல விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை நாங்க இது பண்றோம், ஆயுள் தண்டனை குறைக்கிறோம். பாக்கி 3 பேருக்கும் அளிக்கப்பட்ட தூக்கு தண்டனை உறுதிப்படுத்தினது யாரு? திமுக கவர்மெண்ட் தானே. திமுக அமைச்சரவை தானே. அன்னைக்கு பாத்திமா பிவி அன்னைக்கு ஆளுநர் நீங்க ஈழம் தொடர்பான விஷயத்தை தொடர்ந்து
பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ மாறுபட்ட சூழ்நிலையில திமுக தோல்வியிலிருந்து மீளும் முடங்கி கிடக்காது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த தோல்வி சாதாரணமாக 91ல தோற்றதை போல அல்லது 2001ல தோற்றதை போல அல்லது 2011ல தோற்றதை போல ஒரு தோல்வியாக பாக்குறீங்களா, இல்ல 77ல ஒரு தோற்றதுக்கு பிறகு ஒரு லாங் கேப்ல ஆட்சிக்கு வர முடியாம இருந்த மாதிரி ஒரு சூழல் இந்த தோல்விக்கு பிறகு இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? ஒரே ஒரு செய்தி தான். இந்த தோல்வி அப்படிங்கறத நீங்க தோல்வி அப்படிங்கறத திரும்பவும் நான் பதிவு பண்ண விரும்புறது, பதவி என்பது தோளில் கிடக்கிற துண்டு. திமுகவினுடைய தொண்டனுக்கும் சரி, அது தலைமைக்கும் சரி. கொள்கை என்பது வேட்டி. இந்த இயக்கத்தினுடைய அடிப்படையில நாங்க கொள்கையின் அடிப்படையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்றதுல பிரசன்னா, நீங்க சொல்றதுல உங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருந்ததுன்னா அடுத்தாற்போல நாங்க ஆட்சிக்கு வர்றதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கொள்கையில உறுதியாக இருப்போம், தொடர்ந்து சமூக இயக்கமாக செயல்பட்டு கொண்டே இருப்போம், அதனால பதவியை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற கமிட்மெண்ட்டையும் உறுதியையும் கொடுக்கணும். நிச்சயமா. ஆனா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டு போயிருக்குது, இதற்கு பரிகாரம் தேடும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு பொருளாளர் பேசுறதுக்கு விரைவில் நாம ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படிங்கிறது தான் அங்க கருத்தாக வருது. இல்ல, நீங்க இதுல ஒரு நூலிலையில there is a difference. நீங்க முதல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இயக்கத்தை இப்ப சார்ந்தது. சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்பது ஒரு பொறுப்பு மிகுந்த எதிர்க்கட்சியாக சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இது இட்ஸ் a political stand. இது எங்கள் இயக்கத்தினுடைய பாலிசி ஸ்டாண்ட். நீங்க பாலிசி ஸ்டாண்டையும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டையும் நம்ம ஒன்னா பார்க்க முடியாது. ஆக எங்களுடைய இயக்கம் சரியாக எதிர்க்கட்சி பணியையும் செய்கிறது. அதை போல இந்த இயக்கம் என்பது இந்த சமூகத்திற்கான இயக்கம் என்கிற பணியையும் தெளிவாக செய்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.